கைஸ், வெல்கம் டு குக்கிங் கீதா. இன்றைக்கி வந்து தர்ஸ்டே. இன்றைக்கி ஸ்பெஷல் வந்து என்னென்னங்கிறது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இன்றைக்கி பாபாவுக்கு அபிஷேகம். அதோட ஸ்பெஷல் டே இன்னொன்று என்னென்னா, ஆஞ்சநேயருக்கு நான் வந்து இப்போயே வடமான சாட்டி ரைஸ் அதெல்லாம் பண்ணி எல்லாமே பண்ண போகிறேன். அது எதனாலங்கிறத சொல்கிறேன். இப்போ வடை பண்ணியாச்சு. வடை மிளகு, அதாவது மிளகு விடை தட்டுவாங்க ஆஞ்சநேயருக்கு சத்தில், அது தாங்க பண்ணியிருக்கேன். அப்புறம் பாயசம் ரைஸ் எல்லாமே பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எல்லாமே காட்டுறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களோட ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து என்னென்ன பண்ணியிருக்கேங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். இப்போ இது ரசத்துக்கு தான் பருப்பு வந்து வேக வச்சுருக்கேன். இங்கே வந்து கண்டந்திப்பிளி ரசம் இன்றைக்கி வைக்கலான்ட்டு கொள்ளு, கண்டந்திப்பிளி, மிளகு, ஜீரகம், துவரம் பருப்பு, கருவேப்பிலை இதெல்லாம் வந்து எடுத்து நல்லா லைட்டாக ஒரு ட்ராப் எண்ணெயை விட்டு வறுத்து எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதை அப்படியே நைஸாக தண்ணி விட்டு அரைச்சி அப்படியே ரசத்தில் ஊற்றும்போது வைக்கணும். ஆல்ரெடி நான் வீடியோவில் அதை போட்டிருக்கிறது தான். இங்கே வந்து பீன்ஸு, அவரைக்காய் சேர்த்து கறி பண்ணியாச்சு. அவரைக்காய் வந்து பாபாவுக்கு ரொம்ப விசேஷமானதுங்க. அவரைக்காவும் கத்திரிக்காய், அதை ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இது மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்ப ஒரு பிடிச்சமான ஒரு காய்கறியில் அவரைக்காவும் கத்திரிக்காவும் அதெல்லாம் பண்ணியாச்சு. அடுத்தது வத்தக்குழம்பு வைக்கணும். அப்பளமும் கொண்டக்கடலை போட்டு ஒரு வத்தக்குழம்பு வைக்கலான் இருக்கேன். புளி தண்ணி ரெடியாக கரைச்சி வச்சாச்சு. ரசத்துக்கு எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், தயிர் சாதம் ஆஞ்சநேயருக்கு தான் பண்ணியாச்சு. பாயசம், பாசிப்பருப்பு பாயசம். வடை வந்து சுவாமிகிட்ட வச்சுருக்கேன். மாலை கட்டணும், கட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஹனுமன் ஜெயந்தி அன்றைக்கி எல்லாருக்கும் உள்ள பிரச்சனை தாங்க, பெண்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அதனால் இன்றைக்கி பண்ண முடியாது. நம்ம தட்டி போகக்கூடாது. வருஷம் நான் பண்ணிகிட்ருக்கேன். அது வந்து போகக்கூடாதுங்கிறனால அதை முன் அட்வான்ஸாக நான் இன்றைக்கி வியாழக்கிழமைங்கிறது ஒரு ஆஞ்சநேயருக்கு ரொம்ப விசேஷமான நாள். அதுவும் அவருக்கு தயிர் சாதம், பாசிப்பருப்பு பாயசம் வடையோடு சேர்த்து நைவேத்தியம் பண்ணிடலாம். வியாழக்கிழமையாக இருக்கிறதுனால சேர்த்து ஒரு பிரசாதம் பண்ணியாச்சு. சாதம் வைக்கணும், வத்தக்குழம்பு வைக்கணும், ரசம் வைக்கணும். பூஜை வந்து காலம்பரே முடித்தாச்சு. இந்த பாபாவுக்கும் ஆஞ்சநேயருக்கு உள்ளது மட்டும் இப்போ பண்ண வேண்டிய பாக்கி. வாங்க போக போக பார்க்கலாம் வீடியோக்குள்ள. அரிசி சாதத்துக்கு எடுத்து வச்சாச்சு. பருப்பு நல்லா பாருங்கள், வேக வைக்கிறதுக்கு வச்சுருந்தேன். நல்லா பருப்பானது நல்லா வெந்து எடுத்து வச்சாச்சு. இங்கே வத்தக்குழம்பு நல்லா சூப்பராக கொதிச்சிட்ருக்கு, வாசனையாக. கொண்டக்கடலை அப்பளம் போட்டு ஒரு வத்தக்குழம்பு ரெடி, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், ஓரளவுக்கு கெட்டி ஆயிடுச்சு. இங்கே ரசம் வந்து நல்லா அரைச்சி விட்டாச்சு. அந்த வறுத்து வச்சுருந்த பாருங்கள், ஒரே ஒரு நெல்லிக்காய் கிடந்தது. அது அப்படியே சரி போட்டுடலாம் அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும்ட்டு போட்டேன். ஒரே ஒரு நெல்லிக்காய் இருந்தது. இந்த வெந்நீர் எதுக்கு போட்டிருக்கேன்னா, துணிமணியை கொஞ்சம் ஊற வைக்கலான்ட்டு வெந்நீர் போட்டிருக்கேன். எல்லாம் முடிச்சாச்சுங்க. சாதம் ஒண்டி தான் பாக்கி. முடிச்சுட்டு ஃபுல்லாக பார்க்கலாம். கட்டிட்டு அப்புறம் வடமாலையும் கட்டிட்டு ஆஞ்சநேயருக்கு போட வேண்டியதெல்லாம் பண்ணி கட்டிகிட்ருக்கேன். பாருங்கள். சமையல்லாம் எடுத்து முடிச்சாச்சு. சுட சுட சாதம், பாயசம், பாசிப்பருப்பு பாயசம்,
கண்டந்திப்பிள்ளை ரசம், பீன்ஸு அவரைக்காய் கறி, வத்தக்குழம்பு, அப்பளம், கொண்டக்கடலை போட்டு வத்தக்குழம்பு, தயிர் சாதம். அப்புறம் வடை வந்து ஆஞ்சநேயருக்கு சாத்தினதை பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லா பாபாவுக்கு சாப்பாடு எடுத்து வச்சுருவோம். என்ன பண்ணுறேன் என்னென்னா, முதல்ல வந்து பாலில் பண்ணிவிட்டு அப்புறம் பன்னீரில் அபிஷேகம் பண்ணிவிட்டு அலங்காரம்லாம் பண்ணி அவருக்கு சாப்பாடு தட்டில் எடுத்து வச்சது பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு அவர் தீபம்லாம் காட்டி, இங்கே சாய் டிவியில் வந்து எப்போதுமே சச்சரிதம் ஓடும். இந்த சச்சரிதத்தை ஓட விட்டுட்டு கரெக்டாக 1 மணிக்கு முடியும். இந்த 1 மணிக்கு முடிக்கிறதுக்கும் தீபாவளி காட்டவும் கரெக்டாக இருக்கும். அப்புறம் காக்காய்ட்டில் போட்டுட்டு சாப்பிட வேண்டியதான். பாருங்கள், அதில் அலங்காரம் பண்ணி அவருக்கு சாப்பாடெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தூபம் காட்டியாச்சு. அது அப்படியே பைரவருக்கு வாசலில் ரெடியாக இருக்கார், அவருக்கு அப்படியே போட்டுருவேன். எனக்கு அது ஒரு பாக்கியம் இங்கே கிடச்சிது. ரெடியாக நின்றுட்டுருக்கேன் சாப்பாடு போடுறதுக்கு. மயிலாட்சி வாங்க போகிறேன். எவ்வளோ பாருங்கள், ரெடியாக வந்துட்டார். போட்டதை பார்த்துருப்பீங்க. அடுத்தது வடமாலை சாத்தினது, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்தினேன். வியாழக்கிழமைங்கிறனால அதுவும் ஒரு காரணத்தினாலையும் சாத்தி தயிர் சாதம், பாசிப்பருப்பு பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணியாச்சு. அடுத்தது வடை பண்ணுறதை அப்படியே பாருங்கள், பண்ணிகிட்ருப்பேன். சாத்தினதை பார்த்துருப்பீங்க. வடை பண்ணது ஒரு வீடியோவும் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.